யாரு 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 கத்துறது? யாரு உள்ள வந்திருக்கிறது? யாரு? மொத்தம் எத்தனை புக்ஸ் எரிஞ்சிருக்கு சார்? மொத்தம் 5 புக்கு சார். பசங்களுக்கான மோட்டிவேஷனுக்காக நான் எழுதின மைண்ட் செட் ஆஃப் சக்ஸஸ்ங்கிற புக்கோட 5 காப்பி சார். அப்படியா? எங்க? இங்கே சார். ஒன்று லைப்ரரி பூரா எரிஞ்சிருக்கணும், இல்லை நிறைய புக்ஸ் எரிஞ்சிருக்கணும். அது என்ன இது, நீங்கள் எழுதின 5 காப்பீஸ் மட்டும் எரிஞ்சிருக்குன்றீங்க? அதான் அட்டெண்டரை கேட்டால் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒன்று வந்து எரிச்சதுன்னு சொல்கிறான் சார். கண்ணுக்கு தெரியாதுன்னா என்ன, ஆவியா? எங்கே அந்த ஆவியை வந்து என் முன்னாடி கொஞ்சம் நிற்க சொல்லுங்க. என்ன ஆவி வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? கரண்ட் வந்துருச்சு, வாங்க. சார் செவத்தில் கூட 1 2 3ன்னு எங்க? அங்கே சார். 1 2 3. இந்த எலிமெண்டரி ஸ்கூல் பசங்களை உள்ள விட்டுருப்பானுங்க இந்த அட்டெண்டருங்க. யார் நீங்க? அட்டெண்டருங்களா? ஆமாம் சார். வாங்க. எங்க? உன் பேர் என்ன? செல்வதுரை சார். சார் நான் தான் இவங்கள வர சொன்னேன். இவர் ஹாஸ்டல் வார்டன் சார். இவர் தான் லைப்ரரி இன்சார்ஜ். உன் பேர் என்ன? ரங்கராஜன் சார். ரங்கராஜனா? எங்க ஊது? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? சார் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணணும்னு ட்ரீம் சார். அது கிடைக்காதனால அட்டெண்டர் இருக்கான். அப்போ அடிப்பான் சார். போலீஸ் வேலை கிடைக்காம தோத்துட்டல்ல, அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் புக்ஸ் எழுதியிருக்காங்க, அதையெல்லாம் எரிப்பியா? இல்லை சார், நான் எரிக்கல. நிர்மல், அவர் எரிக்கலையா? நீ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரி. ஓகே சார். வாயா ஸ்டேஷன் சார், நான் தான் போதையில் ஏதோ தெரியாமல் எரிச்சிட்டேன். ஏன் உன் வீட்டை எரிக்கிறது தானே? பார்த்தீங்களா? ஆவி இல்லை, எல்லாம் இந்த பாவி தான். வர வர இந்த தண்ணி கேஸ் 123 முதலாளி. இவன் என்னடா 123 சொல்லி திரிறானுங்க. வரப்போற எலெக்ஷன்ல அவங்க கேஸ்ட் ஓட்டு இன்னும் 123 அதிகமா இருக்கான்.